இனி பதவியேற்பே கிடையாது, ஆட்சியை அமைக்க முடியாது, மொத்தமாக முடித்து விட்டிருக்கக்கூடிய டிடிவி தினகரன் ஆளுநரிடம் கொடுத்தது போலி கடிதம். அடுத்து முஸ்லீம் லீக்கும் புகார் கொடுத்தால் விஜய் அரசியல் மொத்தமாக முடிந்துவிடும். கார் வீடியோவை வெளியிட்டது யார்? ஆதரவை வாபஸ் வாங்குமா கம்யூனிஸ்ட் கட்சிகள்? மௌனம் கலைக்குமா விடுதலை சிறுத்தைகள்? இது மாதிரி இன்னைக்கு இந்த அரசியல் ஒவ்வொரு நிமிஷமுமே பெரிய தீயா பறக்கக்கூடிய அளவுக்கு, இந்திய அரசியலை திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு தமிழ்நாடு அரசியல் அவ்வளோ பரபரப்பாக போயிட்டு இருக்குது. அதில் இப்போ விஜயால இனி ஆட்சி அமைக்க முடியுமா முடியாதா? ஏன்னா இது ஒரு கட்டத்துக்கு மேலே போய் இப்போ ஒரு ஃபோர்ஜரி கேஸ் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு ஏற்பட்டிருக்குது. அந்த ஒரு கார் வீடியோ தான் இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக ஆட்சியை கலைக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு ஏற்பட்டு நிற்குது. அதாவது நேற்று விஜய் ஆளுநரை போய் சந்திக்கிறாரு. எங்களுக்கு கிட்டத்தட்ட 121 கட்சிகளுடைய 121 எம்எல்ஏக்களோட ஆதரவு கிடைச்சிருச்சு, எங்களை பதவி பிரமாணம் செஞ்சு வைங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அவர் கொடுக்கக்கூடிய அந்த கடிதத்தில் ஐயுஎம்எல்னு சொல்லி இருக்குது, முஸ்லீம் லீக் கட்சியை சேர்ந்த ஒரு எம்எல்ஏ எங்களுக்கு ஆதரவு அப்படின்னு சொல்லி அதில் ஒரு பேர் இருக்கு. அது என்ன ஒரு எம்எல்ஏ? ஒன்று கொடுத்தா முஸ்லீம் லீக்கு ஆதரவு மொத்தமாக கொடுக்கணும், அது என்ன ஒரு எம்எல்ஏ அப்படிங்கிறது அங்கே முதல் சந்தேகம். ரெண்டாவது, அமமுகவுடைய டிடிவி தினகரனுடைய அமமுகவில் சார்பில் அவங்க ஜெயிச்சதே ஒரே ஒரு எம்எல்ஏ, மன்னார்குடியில் காமராஜ் ஜெயிச்சாரு. காமராஜ் எங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்கிறாரு, பாருங்க இந்த கடிதம் பாருங்க அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. பார்த்தா அது ஒரு ஜெராக்ஸ் கடிதம், ஒரிஜினல் கடிதம் இல்லை. ஒரு ஆளுநர் போய் கொடுக்கறதாலே அந்த கட்சி சார்பில் எந்த கட்சியிலேருந்து உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்களோ அந்த கட்சியோடைய அஃபிஷியல், அந்த கட்சி தலைமையோட கடிதம், லெட்டர் பேட் இருக்கணும். இது ஒன்றும் ஒரிஜினல் கடிதம் இல்லாமல் ஏதோ ஒரு ஜெராக்ஸ் கடிதமாக இருக்கு. ஏன்னா இவங்க வாட்ஸ்அப் அரசியல் பண்ணுறதால வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைக்கப்பட்டது, அதை போய் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு இந்த பிரிண்ட் அவுட் காட்டினதால இது ஜெராக்ஸ், இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படின்னு சொல்லி இப்படி பரபரப்பாக போயிட்டு இருந்த நேரத்தில், விஜய் நாளை காலைல 11 மணிக்கு பதவி ஏற்பார் அப்படின்னு செய்தி வந்துட்டு இருந்த நேரத்தில் ஐயுஎம்எல் ஃபர்ஸ்ட் ஆரம்பித்தாங்க. நாங்கள் ஆதரவுலாம் தெரிவிக்கவே இல்லையே, நாங்கள் எப்படிலாம் எந்த ஒரு கருத்துமே நாங்கள் சொல்லவே இல்லை. நாங்கள் ஆரம்பத்தில் என்ன ஸ்டாண்டு, டிஎம்கே கூட தான் கூட்டணின்னு சொன்னோமே அந்த ஸ்டாண்டில் தான் இருக்கோம், தாவேக்காவுக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிக்கவே இல்லை அப்படின்னு அவங்களுடைய ஸ்டாண்ட் வந்தது. அந்த கடிதத்தில் பார்த்தோம்னா விடுதலை சிறுத்தைகளோட பேரும் இருக்குது. விடுதலை சிறுத்தைகள் இந்த நிமிஷம் வரைக்கும் சொல்லலை. இன்னைக்கு காலையில் 11 மணிக்கு அவங்களுடைய முடிவு சொல்கிறதா சொன்னாங்க. அப்புறம் இன்னைக்கு மாலை 4 மணிக்கு சொல்கிறாங்க. ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் சில டிமாண்ட் முன்வைக்கப்படுதா செய்திகள் வருது. துணை முதலமைச்சர், ஒரு அமைச்சர் பொறுப்பு, அப்புறம் விஜய் திருச்சி கிழக்கில் ராஜினாமா செஞ்சால் அந்த பொறுப்புமே விடுதலை சிறுத்தைக்கு தரணும், அந்த இடத்தையும் விடுதலை சிறுத்தை விட்டு கொடுக்கணும், அந்த இடத்துல அண்ணன் திருமாவளவன் போட்டிட்டு அவர் துணை முதலமைச்சராக அவரை முன்னிறுத்தணும் அப்படிங்கிற மாதிரியான பல்வேறுபட்ட டிமாண்டுகள் அவங்களுக்கு தரப்பில் முன்வைக்கப்படுறதால அதுலேயுமே இன்னும் இழுபறி நடந்துட்டு இருக்குது. இன்னொன்று அமமுக நாங்கள் எங்கள் தலைமையிலேருந்து இப்படி சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லி அந்த நைட்டு நேரத்திலேயே, அந்த நள்ளிரவு நேரத்திலேயே எங்களுடைய எம்எல்ஏவே காணா, ஐயா கிணத்தை காணையான்னு சொல்லி வடிவேல் ஓடுற மாதிரி டிடிவி எங்கள் எம்எல்ஏவை காணான்னு சொல்லி வேகமாக ஓடுறாரு. அந்த எம்எல்ஏ சொன்னதாக ஒரு கடிதம் கொடுத்தாங்களே, எங்கள் கட்சியிலேருந்து வரல. எப்போ கட்சியிலேருந்து அந்த கடிதம் வரலையோ அது கட்சி தாவல் தடை சட்டத்தின் அடிப்படையில் பெரிய குற்றமாகும். அதாவது ஒரு கட்சியில் இப்போ உதாரணத்துக்கு அதிமுகவில் இன்னைக்கு 47 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. அதிமுகலேருந்து 10 பேர் தாவேக்கா பக்கம் போனால் கூட அது கட்சி தாவல் தடை சட்டத்தின் அடிப்படையில் அவங்களோட எம்எல்ஏ பொறுப்பே பறிக்கப்படும். அப்போ அதிமுகவிலேருந்து ஒரு கட்சியிலேருந்து மொத்தமாக போகிறாங்க அப்படின்னா 3 இருபங்கு போனாங்கன்னா பிரச்சனை இல்லை. இப்போ உதாரணத்துக்கு இன்னைக்கு அதிமுக 47 எம்எல்ஏக்கள் இருக்காங்கன்னா அதில் 32 பேர் போயிட்டாங்கன்னா எந்த நடவடிக்கை எடுக்க முடியாது. ஆனால் 30 பேர், 20 பேர், 15 பேர் போனாங்கன்னா அது கட்சி தாவல் தடை சட்டத்தின் அடிப்படையில் அவங்களோட எம்எல்ஏ பொறுப்பே போயிடும். சரி, இப்போ அமமுகவில் ஒரே ஒரு எம்எல்ஏ தான், அந்த ஒருத்தர் போயிட்டு 100% அப்படியே போன மாதிரி தானே அர்த்தம். அப்போ அங்கே கட்சி தாவல் தடை சட்டம் வராது அப்படின்னா அது சட்டத்தில் அது வராது. சட்டத்தின் அடிப்படையில் ஒரு கட்சியில் ஒரு எம்எல்ஏ ஜெயிக்கிறாங்க, 2 எம்எல்ஏ ஜெயிச்சாங்கன்னா அந்த கட்சியோட தலைமையோட ஒப்புதல் வேணும். அந்த கட்சியோட தலைமையோட ஒப்புதலோட ஆதரவு தெரிவிச்சாங்கன்னா அது முழுமையான ஆதரவு. கட்சியோட தலையனா அந்த ஓட்டு, அந்த ஒருத்தர் எம்எல்ஏ ஆனது அந்த கட்சிக்கான ஓட்டு தான். அப்போ அந்த கட்சியோட தலைமையோட ஆதரவு இல்லாமல் வெறும் எம்எல்ஏ மட்டும் போய் ஆதரவு தெரிவிச்சார்னா அதுவுமே கட்சி தாவல் தடை சட்டத்தின் அடிப்படையில் குற்றமான ஒரு காரியமாக போயிடும். அப்போ இப்படி ஒரு குற்றத்தை இது இந்திய அரசியலமைப்பு சாசனத்தில் 10th ஷெட்யூல் 10வது அட்டவணையில் இது எல்லாமே குறிப்பிடப்பட்டிருக்குது. அப்போ ஒரு தனிப்பட்ட முறையில் அவர் ஆதரவு கொடுத்தாலே அது கட்சி தலைமையோட அறிவுறுத்தல் இல்லைன்னா அதுவுமே ஒரு ஃபோர்ஜரியாக போயிடும். அதுவும் கட்சி தாவல் தடை சட்டத்தின் அடிப்படையில் வந்துடும். அப்போ நான் எங்கள் கட்சியை நாங்கள் அறிவிக்கலையே, எப்படி நடந்திருக்கோம்? ஒன்று ஹார்ஸ் ரைடிங் நடந்திருக்கும், குதிரை பேரம் இந்த இடத்துல நடந்திருக்கும், அவரை விலை கொடுத்து வாங்கியிருக்கணும், அல்லது அவர் கூட்டு போய் மிரட்டி கையெழுத்து வாங்கியிருக்கணும். எங்களுடைய கட்சி சார்பில் இது நடக்கலை. நீங்கள் தான் தூய சக்திங்கிறீங்களே, இதுதான் தூய சக்தி செய்கிற வேலையா? கட்சி இன்னும் ஆட்சியே அமைக்கலை, ஆட்சி அமைக்கிறதுக்குள்ளேயே இவ்வளவு குதிரை பேரங்கள், இவ்வளவு மோசடியான வேலைகள் செய்கிறீங்கன்னா இவங்க தலைமையில் ஆட்சி அமைஞ்சிச்சுன்னா இது ஒரு பேரழிவுக்கான ஒரு ஆட்சி அமையும். தமிழ்நாட்டில் ஒரு அழிவுக்கான ஒரு ஆட்சி அமையும். 30 வருஷம் தமிழ்நாட்டை பின்னோக்கி தள்ளி விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி டிடிவி தினகரன் இன்னைக்கு இறங்கி மாஸ்க் காட்டிக்கிட்டு இருக்காரு.
அதாவது சில தாவேகாவோட தொண்டர்கள், விஜய் ரசிகர்கள் நிறைய பேர் நேற்று சோஷியல் மீடியாவில் அவங்க பேசினெல்லாம் பார்க்க முடிஞ்சது. அதாவது திருமாவளவன்ட்ட 2 எம்எல்ஏ இருக்கு, 2 எம்எல்ஏ வச்சு நீங்கள் ஆட்டம் போடுறீங்களாடா? டே, ஒரு எம்எல்ஏ வச்சு ஆட்டம் போடுறீங்களாடா? கம்யூனிஸ்ட்லாம் ஒரு எம்எல்ஏ வச்சு ஆட்டம் போடுறீங்களா? முஸ்லீம் லீக் 2 எம்எல்ஏ வச்சு ஆட்டம் போடுறீங்களான்னு சொல்லி அவனுங்க ஒரு எம்எல்ஏ 2 எம்எல்ஏவை ஏளனமாக பேசிட்டு இருந்தானுங்க. ஆனால் ஒரு எம்எல்ஏவுடைய பவர் என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு டிடிவி தினகரன் ஆடி காட்டிக்கிட்டு இருக்கிறாப்புல. உண்மையாக சரியான சம்பவம் பண்ணிக்கிட்டு ஒரு எம்எல்ஏவுடைய பவர்னா என்னன்னு சொல்லி காட்டிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த சம்பவம் நடந்துட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் தாவேகா தரப்புலேருந்து, அவங்க தரப்புல அஃபிஷியலாக இல்லை, அவங்களுடைய ஆதரவாளர்கள் தரப்புல இருந்து அந்த எம்எல்ஏவுடைய ஆதரவு தெரிவிச்சார் இல்லையா, அந்த வீடியோவை வெளியிடுறாங்க. ஒரு கார் இருக்கு, அந்த காரில் உட்காந்து அந்த எம்எல்ஏ காமராஜ் அவர் எழுதுறாரு, என்னமோ எழுதுறாரு. அந்த எழுதக்கூடிய அந்த வீடியோவை இவங்களே வீடியோ எடுத்துருக்கிறாங்க. இந்த வீடியோ வெளியிட்டு பார்த்தீங்களா, அவரு தான் மனப்பூர்வமாக வந்து தான் எங்கள்கிட்ட வந்து கையெழுத்து போட்டார், நாங்கள் ஒன்றும் அவர்கிட்ட ஒன்றும் போலியான கடிதத்தை நாங்கள் கொடுத்துடல, அவர் தான் எங்களுக்கு கையெழுத்து போட்டு ஆதரவு தெரிவிக்கிறேன்னு சொல்லி சொன்னார் அப்படின்னு சொல்லி இப்போ வீடியோ வெளியிட்டு கடைசியில் இதில் மாட்டினது டிடிவி கிடையாது, டிவிக்கே தான் மாட்டிக்கிட்டாங்க. விஜயோட கட்சி அம்பலமாக ஒட்டுமொத்தமாக சிக்கிக்கிட்டாங்க. ஏன்னா இந்த வீடியோ கொஞ்சமாக இவங்க இந்த இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போட்டு இந்த மாதிரி ஒரு 10 செகண்ட் அந்த அவர் கையெழுத்து போடுறாருல, அது வெறும் 10 செகண்ட் வீடியோ தான். இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போட்டு ஒரு ரீல்ஸ் வீடியோ மாதிரி இதே ஆர்வ கோளாறுல வெளியிட்டு இன்னைக்கு ஒட்டு மொத்தமாக விஜய் ஆட்சியை அமைக்க முடியாது அப்படிங்கிற ஒரு கட்டத்தில் மாட்டிக்கிட்டாங்க. ஏன்னா இந்த வீடியோ வெளியிட்டது மூலமா ஒரு காருக்குள்ளே வச்சு ஏன் நீங்கள் கையெழுத்து வாங்கணும்? உண்மையாகவே உங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சார்னா அப்போ அந்த கட்சியோட தலைமையோட ஆதரவு வந்தால் தான் அந்த ஆதரவு ஏற்கப்படும். அப்போ நீங்கள் அந்த கட்சியோட தலைமைக்கு போயிருக்கணும். எப்படி கம்யூனிஸ்ட் கட்சியோட ஆஃபீஸுக்கு போய் அங்கே போய் ஒப்புதல் வாங்கினீங்களோ, காங்கிரஸுக்கிட்ட போய் ஒப்புதல் வாங்கினீங்களோ, கட்சி ஆஃபீஸில் போய் கட்சியோட லெட்டர் பேரில் நீங்கள் கையெழுத்து வாங்கணும். காருக்குள்ளே அந்த கையெழுத்து நடந்திருந்தா ஏன் நடு ரோட்டில் வச்சு காருக்குள்ளே கையெழுத்து வாங்கணும்? அப்படி காருக்குள்ளே கையெழுத்து வாங்கியிருந்தா ஒன்று இது மிரட்டப்பட்டிருக்கணும், அல்லது குதிரை பேரம் நடந்திருக்கணும், ஹார்ஸ் ரைடிங் அந்த இடத்துல நடந்திருக்கணும். அப்போ ரெண்டில் ஏதோ ஒன்று நடந்ததால தான் காருக்குள்ளே வச்சு நடந்திருக்குது. அப்போது டிடிவி தினகரனை அம்பலப்படுத்துறேன்ற பேரில் இன்னைக்கு டிவிக்கே அம்பலம் ஆயிட்டாங்க. அவங்க ஒட்டு மொத்தமாக இப்போ எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்க. ஆல்ரெடி கொடுத்த லெட்டருமே ஒரு ஃபோர்ஜரி லெட்டர், அது ஒரு ஜெராக்ஸ் லெட்டர், ஃபோர்ஜரி லெட்டர், ஒரிஜினல் லெட்டரை எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி போனவங்க இப்போ வரைக்கும் வரல. வீடியோ வெளியிட்டது மூலிமா இங்கே ஒரு குதிரை பேரம் நடந்திருக்குன்றத அவங்களே இங்கே காட்டி கொடுத்து ஒட்டு மொத்தமாக லாக் ஆகிட்டாங்க. இது மூலிமா தெரிய வர்றது என்னென்னா, விஜய்க்கு அவருக்கு அரசியல் சொல்லித்தருப்பவர்களோ அல்லது விஜய்க்கு பின்னாடி ஐடியா கொடுக்குறவங்களோ சுத்தமாக அறிவே இல்லாத நபர்கள் தான் அவர் பின்னாடி இருக்கிறாங்க. யாரையோ பேச்சை கேட்டு விஜய்க்கு என்ன செய்கிறதுனே தெரியாமல் அவரை பின்னாடி இயக்கக்கூடியவர்கள், அவருக்கு பின்னாடி ஐடியா சொல்லி தரவங்க கொஞ்சம் கூட அடிப்படை புரிதல் இல்லாமல் ஆர்வ கோளாறு உள்ள நபர்கள் செய்யக்கூடிய வேலையால் விஜயோடைய அரசியல், விஜயோடைய பதவியேற்பே இன்னைக்கு பெரிய ஆபத்தில் வந்து நிற்குது. ஒரு கட்டத்தில் நம்மளாம் கூட எதிர்பார்த்தோம், இது இப்படியே போச்சுன்னா ஆளுநருடைய ஆட்சிக்கு வழிவகுத்துறமே, அதனால் கம்யூனிஸ்ட் வெளியிலேருந்து ஆதரவு கொடுத்தா ரொம்ப நல்ல விஷயம் தான், விஜயே முதலமைச்சர் ஆகிட்டு போட்டோம், இல்லைனா ஆளுநர் ஆட்சி வந்துடுமே அப்படின்னு நம்ம பயந்துட்டு இருந்த நேரத்தில் இன்னைக்கு இப்படி ஒரு காரியத்தை பண்ணி இங்கே விஜயே பதவியேற்கிறதே ஆபத்து அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு இப்போ என்னன்னா, ஆளுநர் கையில் கொடுத்தது ஒரு போலி கடிதம் அப்படின்றது இப்போ நிரூபணமாகுது. ஏன்னா அந்த எம்எல்ஏவும் சொல்கிறாரு, நான் கையெழுத்தெல்லாம் போட்டு கொடுக்கல அப்படின்னு சொல்லி அவரும் சொல்கிறாரு. அந்த கையெழுத்தில் பாருங்க, காமராஜின் இருக்கிறதுக்கு பதில் காம்ராஜின் இருக்குது. காமராஜ் கிடையாது என் பேர் காமராஜ் அப்படின்னு சொல்லி இருக்குது. அப்போ இது என்னோட கையெழுத்தில், நான் வந்து ஆதரவு தெரிவிக்கிறதுலாம் நான் கையெழுத்தெல்லாம் போடலை அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறதால இப்போ இன்னும் அடுத்தடுத்த சிக்கல்கள் வந்துக்கிட்டு, ஆளுநர் கையில் கொடுத்த லெட்டரு ஒரு போலி லெட்டரு. அப்போ ஆளுநரே ஏமாத்திருக்கிறீங்களா? ஏன்னா அரசியலமைப்பு படி, நான் சொல்கிறது அரசியலமைப்பின் படி ஒரு மாநிலத்துடைய உச்ச அதிகாரம் எங்கே இருக்கும்னா அது ஆளுநர் மாளிகைக்கும் முதலமைச்சர் மாளிகைக்கும் இருக்கும். அப்போ அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் அந்த ஆளுநர் மாளிகையை இன்னைக்கு ஏமாற்றக்கூடிய ஒரு வேலைகளை ஈடுபட்டிருக்கிறாங்க. இனி எப்படி ஆளுநர் பதவி ஏற்கிறது கூப்பிடுவார்? இல்லை ஐயா நாங்கள் பதவி ஏற்க போகிறோம்னு சொல்லி அவர்கிட்ட போனாலும் எப்படி அவங்கள ரிசீவ் பண்ணுவார்? இப்படி பல வகையான பிரச்சனைகள் இருக்கிறதால விஜயோடைய ஆட்சிக்கே இங்கே பெரிய வகையில் ஒரு ஆபத்து ஏற்பட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்குது. இன்னும் டிடிவி தினகரன் அடுத்து என்ன சொல்கிறாருன்னா, வீடியோ வெளியிட்டீங்கல்ல, அந்த வீடியோவில் வந்து அவர் நான் ஆட்சி அமைக்கிறதுக்கு ஆதரவுலாம் அவர் எழுதலை, அப்படிதான் சொன்னாலும் முழு வீடியோ வெளியிடு அப்படின்னு கேட்குறாரு. அங்கே தான் டிடிவி அடுத்த ஸ்கெட்ச் வைக்கிறாரு. முழு வீடியோ வெளியிட்டா மொத்தமாக அம்பலமாகும். ஏன்னா முழு வீடியோ வெளியிட்டிருந்தா அதில் நீங்கள் பேரம் பேசியிருக்கீங்களா, எவ்வளோ தரேன்னு சொன்னீங்க, என்னென்ன டிமாண்ட் வச்சிங்க அப்படின்னு சொல்லி முழு வீடியோ வெளியிட்டா அங்கே ஒட்டு மொத்தமாக எக்ஸ்போஸ் ஆயிடுவாங்கன்றதால தான் அவங்க வெறும் 10 செகண்ட் கிளிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. அப்போ இது மூலயமா இங்கே இவங்க தாவேக்கான ஒரு கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து விஜய் நாங்கள் காமராஜருடைய ஆட்சியை கொடுப்போம்னு சொல்லி கடைசியில் ஒரு காமராஜின்னு சொல்கிற ஒருத்தருக்கு இங்கே குதிரை பேரத்தை நடத்தி தான் இவங்க ஆட்சியை பிடிக்க போயிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு மோசடி இந்த இடத்துல அம்பலமாக இருக்குது. அப்போ இந்த குதிரை பேரத்தின் மூலயமா இவங்க தூய ஆட்சி, தூய சக்தியெல்லாம் வரல, நான் ஆட்சியில் உட்கார்றதுக்காக எதை வேணாலும் நான் செய்ய தயார் அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு போயிருக்கிறாங்க. சம்பவம் இதோட முடியல, பஞ்சாயத்து இதோட முடியல. அடுத்து இப்போ கம்யூனிஸ்ட் கட்சிகள் அவங்களுடைய ஆதரவு வாபஸ் வாங்குவாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்திலே வந்து நிற்குது.
ஏன் அப்படின்னா கம்யூனிஸ்ட் கட்சிகள் எங்கேயுமே அவங்க கூட்டணின்ற இடத்துக்கு போல, எங்களுக்கு அமைச்சரவையோ கூட்டணின்ற கட்டத்துக்கு போல, வெளியிலிருந்து ஆதரவு. ஏன்னா ஆளுநர் ஆட்சி வந்துடக்கூடாது, அதனால உங்களை நாங்கள் ஆதரிக்கிறோம். எங்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னா பாஜகவை நீங்கள் எதிர்க்கணும், பாஜகவுடைய அராஜகத்தை நீங்கள் எதிர்க்கணும், திமுக செஞ்ச நலத்திட்டங்கள் நீங்கள் தொடர்ந்து வைக்கணும். இந்த 2 டிமாண்ட் தான் அவங்க முன்னாடி முன் வச்சாங்க. இப்போ கம்யூனிஸ்ட் கூட ஆதரவு அப்படின்னு வாங்கிட்டு பாஜக கூட நான் சேர மாட்டேன்னு சொல்லிட்டு பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய அமமுக கிட்டையும் போய் ஆதரவு வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னா இது கம்யூனிஸ்டுகளுக்கு செய்த துரோகம் இல்லையா? இங்கேயுமே நான் கூட்டணி பேசிப்பேன், அங்கேயும் பேசிப்பேன், ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால்னா அந்த கால் வலிக்கிட்டு தான் போய் விடுவோம். அப்போ இப்போ கம்யூனிஸ்ட் யோசிக்க தானே செய்வாங்க. இப்போ நாளைக்கே நீங்கள் கம்யூனிஸ்ட் கிட்ட, விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கிட்ட, முஸ்லீம் லீக் கிட்ட நீங்கள் ஆதரவு கேட்க போறீங்க அப்படின்னா நீங்கள் எங்கள்கிட்டயும் ஆதரவு கேட்டுப்பீங்க, என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய அமமுகலையும் ஆதரவு கேட்டுப்பீங்கன்னா அப்போ உங்களுடைய ஸ்டாண்டு தான் என்ன? நீங்கள் எந்த ஸ்டாண்டில், ஜனநாயகத்தின் பக்கம் நிற்க போறீங்களா அல்லது பாஜக கூட்டம் நிற்க போறீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறதால இங்கே கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு அடுத்த கட்ட ஒரு பிரச்சனை உருவாயிருக்கு. இப்போவே கம்யூனிஸ்ட் கட்சிக்கு சார்பிலேருந்து சொல்லிட்டாங்க, நாங்கள் குதிரை பேரத்திற்கு எதிரானவர்கள் அப்படிங்கிறது சொல்லிட்டாங்க. இங்கே ஆளுநர் வந்து ஒவ்வொரு நாளும் தாமதப்படுத்திட்டு இருக்கிறாரு, நியாயமாக தாவேக்காவை ஆட்சி அமைக்க ஆளுநர் கூப்பிடணும், அவர் தாமதப்படுத்துறது அது குதிரை பேரத்துக்கு தான் வழிவகுக்கும், ஆனாலும் நாங்கள் குதிரை பேரத்திற்கு எதிரானவர்கள் அப்படின்னு சொல்லி குதிரை பேரத்துக்கு எதிரானவர்கள் சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த குதிரை பேரம் இங்கே நடந்திருக்கிறது உண்மை. இந்த குதிரை பேரம் நடந்தது ஊர்ஜிதம் செய்யப்பட்டுட்டா கம்யூனிஸ்ட் கட்சிகள் அவங்களுடைய ஆதரவு வாபஸ் வாங்க வேண்டியிருக்கும். என்டிஏ கூட்டணி கூடயும் விஜய் போய் பேசியிருக்கிறதால அவங்களுடைய ஆதரவை வாபஸ் வாங்க வேண்டியிருக்கும்னு சொல்லி அடுத்த கட்ட சிக்கல் இங்கே வந்து சந்திச்சு நிற்குது. சிக்கல் இதோட முடியலை, இன்னும் தொடர்ந்து அடுத்த ஒரு சிக்கல் உருவாயிருக்கிறது என்னன்னா, டிடிவி தினகரன் அவர் போய் நேற்று நைட்டாக போய் கிண்டி போலீஸ் ஸ்டேஷனில் போய் புகார் கொடுத்துருக்காரு. ஏன்னா ஆளுநரோட கண்ட்ரோல் கிண்டியில் இருக்கிறதால கிண்டி போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு இந்த மாதிரி ஃபோர்ஜரியான கடிதத்தை ஆளுநர்கிட்ட கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி தாவேக்கா மேலே புகார் கொடுத்துருக்காரு. இதே மாதிரி இப்போ முஸ்லீம் லீக்கும் போய் ஒரு புகார் மட்டும் கொடுத்தாங்க அப்படின்னா, எங்களுடைய எம்எல்ஏ பேரில் வந்து இப்படி ஃபோர்ஜரியான கடிதம் கொடுக்கப்பட்டிருக்கு, அல்லது எங்களுடைய எம்எல்ஏக்கு குதிரை பேரம் நடந்தப்பட்டிருக்கு, எங்கள் எம்எல்ஏ பேரம்லாம் பேசுனாங்க அப்படிங்கிற மாதிரியோ, அல்லது எங்களுடைய பேரில் ஒரு போலியாக கடிதத்தை கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு புகார் மட்டும் கொடுத்துட்டாங்கன்னா பிரச்சனை இன்னும் முத்தி போயிடும், இன்னும் பெரிய அளவில் முத்தி போய் இது டெல்லியிலேருந்து ஈடியே இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த கும்கி படத்தில் ஒரு டைலாக் சொல்லுவாங்க, ஐயோ கொம்பை இறங்கிட்டான், கொம்பை அந்த பெரிய யானை இருக்கும், கொம்பை இறங்கிட்டான்பாங்க. அந்த மாதிரி இது டெல்லியிலேருந்து ஈடியே இறங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு அமைஞ்சிடும். இது ஒரு பெரிய பிரச்சனையை சந்திக்க வேண்டியிருக்கும். இதே பிரச்சனை தான் கர்நாடகாவில் எடியூரப்பா சந்திச்சாரு. எடியூரப்பாவுக்கு பெரும்பான்மை நிரூபிக்கிறதுக்கு 15 நாள் அவருக்கு அவகாசம் கொடுத்துருக்கக்கூடிய நேரத்தில் முதலமைச்சர் ஆயிட்டாரு. அவருக்கு 15 நாள் அவகாசம் கொடுக்கக்கூடிய நேரத்தில் அங்கே ஒரு குதிரை பேரம் நடந்துச்சு. அந்த குதிரை பேரம் நடந்திருக்கிற நேரத்தில் காங்கிரஸ் உடனடியாக நீதிமன்றம் போனாங்க. நீதிமன்றம் போய் இங்கே ஒரு குதிரை பேரம் நடந்துருக்கு, இது உடனடியாக தடுத்து நிறுத்தணும்னு சொன்னோடனே நீதிமன்றம் 15 நாள் அவகாசம் இல்லை, உடனடியாக பெரும்பான்மை நிரூபிக்கணும் அந்த சொல்லி வாக்கெடுப்பு நடத்தணும்னு சொன்னோன்னே உடனடியாக மறுநாள் 2வது நாளே அங்கே நம்பிக்கையில்லா தீர்மானம் வாக்கெடுப்பு நடத்த கொண்டு வந்து எடியூரப்பால் அங்கே பெரும்பான்மையை நிரூபிக்க முடியல, கடைசியில் அந்த ஆட்சியே கலைக்கப்பட்டுருச்சு. அப்போ இந்த இடத்துல அடுத்து டெல்லியிலேருந்து ஏதாவது வந்தாலோ அல்லது இந்த புகார்கள் இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போனாலோ இங்கே உடனடியாக பெரும்பான்மை நிரூபிக்கணும். அப்போ கம்யூனிஸ்டுகள் அவங்களுடைய ஸ்டாண்டில் சரியாக நின்றா, விஜய்க்கு தொடர்ந்து ஆதரவு தெரிவிச்சிருந்தா, விடுதலை சிறுத்தைகளும் அவங்க ஆதரவுன்ற முடிவை எட்டினா மட்டும்தான் விஜயால் ஆட்சி அமைக்க முடியுமே தவிர, அது இல்லாத பட்சத்தில் விஜயால் ஆட்சி அமைக்க முடியாது அப்படிங்கிறது தான் இங்கே கலை யதார்த்தம். ஓகே, பரபரப்பாக போயிட்டு இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாடு அரசியலை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா விஜயை பொறுத்த வரைக்கும் அவர்கிட்ட இன்னும் அந்த ஒரு பதவி ஏற்கிறதுக்கான ஒரு அந்த பக்குவம் அவர்கிட்ட இல்லையோ அப்படிங்கிறத இந்த அரசியல் இப்போ காட்டிக்கிட்டு இருக்கு. ஏன்னா ஒரு ஆளுநர்கிட்ட நேராக போய் நாங்கள் பெரும்பான்மையாக ஜெயிச்சிருக்கோம், எங்களுக்கு பதவியேற்பை கொண்டு வாங்க, நாங்கள் சட்டமன்றத்தில் பெரும்பான்மை நிரூபிக்கிறோம் அப்படின்னா அது எப்பயோ வேலை முடிஞ்சு போயிருக்கோம். ஆனால் விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் அதை செய்யாமல் நாங்கள் வந்து 108, அவங்க ஒரு 5 வந்துட்டாங்க, அதனால் 113 ஆச்சு, மீதி ஒரு 5 இருக்குது, அந்த 5 வந்துடும் சொல்லி அவர்கிட்ட போய் வாய்ப்பாடு கணக்கு சொல்லி கொடுத்ததால தான் அவர் சொன்னார், எங்க நீங்களே சொல்றீங்க 113ன்னு, முதல் நீங்கள் கொண்டு வாங்க அப்புறம் பேசிக்கலாம் அப்படி சொல்லி இவங்க தான் அவங்களுடைய நிர்வாக திறனின்மையை அந்த இடத்துல போய் காட்டிட்டு வந்துட்டாங்க. அடுத்து எப்போ கூட்டணி கட்சிகளோட தயவை நாடினாங்களோ அப்போ இந்த வாட்ஸ்அப்பில் அனுப்புகிற கதையெல்லாம் இல்லாமல் விஜய் ஆரம்ப நாள்லேயே நேரில் போய் ஒவ்வொருத்தரையாக போய் சந்திச்சிருந்தாருன்னா அப்பயே இந்த கதை முடிஞ்சு போயிருக்கும். இது எல்லாத்துக்கும் மேலே அந்த எம்எல்ஏ காமராஜரை வச்சு ஒரு வீடியோ எடுத்தாங்கல்ல, அந்த வீடியோவை ஒழுங்காக மூடிக்கிட்டு வச்சிருந்துருக்கணும். இந்த ஜனநாயகன் படத்தை லீக் பண்ணி விட்ட மாதிரி இந்த வீடியோவே லீக் பண்ணி விட்டுட்டு இப்போ ஒட்டு மொத்தமாக மாட்டியிருக்கிறாங்க. விஜயோடைய நிலைமை என்ன ஆகும், அவரால் ஆட்சி அமைக்க முடியுமா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம். மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு
திருப்புமுனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. 60,000க்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள், 500க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள்.